வணக்கம். நாம எல்லாருமே வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய பயணத்துல தான் இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பயணத்துல நீங்க ஒரு சந்தோஷமான பயணியா இல்ல மாட்டிக்கிட்ட ஒரு கைதியா? வாங்க, நாம வாழ்க்கையும் அதோட நோட்டத்தையும் பத்தி ஒரு புதுவிதமான கோணத்துல இப்ப பார்க்கலாம். எப்பவாச்சும் இந்த மாதிரி தோணிருக்கா? ஒரு சக்கரம் மாதிரி அதுல மாட்டிக்கிட்டு ஒரே இடத்துல சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கும். ஆனா எங்கேயுமே போக முடியல. ஒரு கட்டத்துல இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியாம ஒரு விரக்தி வரும் இல்லையா? இது நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு உணர்வு தான். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, ஒருவேளை நீங்க சிக்கிக்கவே இல்லைன்னா, ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சக்கரம் இல்ல, ஆனா நீங்க ஒரு சூப்பரான அதிவேக விமான பயணத்துல இருக்கீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன எண்ணம் நம்ம முழு பார்வையவே மாத்திடும் இல்லையா? வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, அந்த தீய சுழற்சி இந்த லூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சாதான் அதை உடைக்க முடியும். சோ இந்த சுழற்சி என்ன, அது எப்படி நம்மள ஓட வைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சம்சார சக்கரத்தை பாருங்க. இது 4 படிகளை கொண்டது. முதல்ல வாசனைகள். இது ஒண்ணும் இல்ல, நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு போன பழக்க வழக்கங்கள் தான். இந்த வாசனைகள் தான் நம்மளோட சிந்தனைகளை, அதாவது ஞானத்தை தூண்டுது. இந்த சிந்தனைகள் வந்த உடனே என்ன ஆகும்? அதுக்கு ஏத்த மாதிரி உணர்வுகள், அதாவது பக்தி உருவாகும். அப்புறம் அந்த உணர்வுகளை வச்சு நாம செயல்கள் செய்றோம். அதுதான் கர்மா. இப்போ இங்கே தான் ட்விஸ்ட். நாம செய்யற ஒவ்வொரு செயலும் மறுபடியும் ஒரு புது வாசனையை உருவாக்குது. அப்புறம் என்ன? மறுபடியும் முதல்ல இருந்து வாசனை, சிந்தனை, உணர்வு, செயல். இந்த சுழற்சி போய்கிட்டே இருக்கும். இதை தான் நாம எம்ப்ளாயி மைண்ட் செட் இல்லைன்னா ஊழியர் மனநிலைன்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, மாசம் பூரா உழைச்சு மாச கடைசியில சம்பளம் வரும்னு காத்துட்டு இருப்போம் இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையில எப்பயாச்சும் ஒரு நாள் சந்தோஷம் கிடைக்கும்னு அதுக்காக ஓடிட்டே இருக்கிறது. ஆனா அந்த சந்தோஷங்கிற சம்பளம் வரவே வராது. இது வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு வேலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த சுழற்சியை உடைக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. எங்கேருந்து தெரியுமா? நம்ம தூக்கத்துல இருந்தே. ஒரு பழங்கால ஞானி இந்த சுழற்சியை உடைக்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு வழியை சொல்லியிருக்காரு. என்ன அதுன்னு பார்க்கலாமா? அது வேற யாரும் இல்ல, நம்ம திருவள்ளுவர் தான். இந்த குறளை பாருங்க. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எவ்வளவு எளிமையான வரிகள். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. சாக்காடு, அதாவது இறப்புங்கிறது தூங்குற மாதிரி தான், பிறப்புங்கிறது தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி தான். இந்த ஒரு சின்ன ஒப்புமை நம்ம வாழ்க்கையை பார்க்குற பார்வையே தலைகீழா மாத்திடும். இதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிறப்புங்கிறது தூங்கி முழிக்கிறதுனா, அப்ப நாம தினமும் காலையில எந்திரிக்கிறோமே, அது ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிறவிதானே. நேத்து நடந்த பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் எதையுமே சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு காலையும் ஒரு புத்தம் புது ஆரம்பம், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். சோ இப்ப நம்ம கையில ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்க போறோம்? ஒரு ஊழியரா இல்ல ஒரு பயணியா? இந்த 2 மனநிலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இந்த 2 மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் ஊழியர். இவரு எப்பவுமே நாளைக்கு கிடைக்க போற சம்பளத்துக்காக தான் வாழ்வாரு. நேத்து நடந்த கவலைகளை ஒரு பெரிய மூட்டையா தூக்கிட்டு சுத்துவாரு. இந்த பயணமே வேணாண்டா சாமின்னு எப்படா இறங்கலான்னு பாப்பாரு. ஆனா இன்னொரு பக்கம் பயணிய பாருங்க. அவரு இன்னைக்கு இந்த பயணத்தை ரசிக்கிறாரு. தன்னோட கவலைகளுங்கிற லக்கேஜ செக்இன் பண்ணிட்டு இலகுவா டிராவல் பண்றாரு. முக்கியமா இந்த பயணத்தை நானாதான் தேர்ந்தெடுத்தேன்னு அவருக்கு தெரியும். அதனால தன்னோட சக்திய அனுபவங்களுக்காக செலவு பண்றாரு. இதுல நீங்க யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, பயணம், பயணி, ரசிக்கிறது இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா வாழ்க்கையில வர கஷ்டங்களுக்கு என்ன பண்றது? சில நேரம் இந்த பயணம் ரொம்பவே கடினமா இருக்குதே. ஏன்? இந்த போராட்டத்துக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த புரிஞ்சுக்க ஒரு அழகான உதாரணம் இருக்கு. ஒரு கூட்டு புழுவை எடுத்துக்கலாம். அந்த புழுவோட பார்வையில பார்த்தா அது இருக்கிற கூடு ஒரு இருட்டு சிறை மாதிரி. உள்ள இருந்து வர்ற அழுத்தம், உயிர் வாழ்றதுக்கான ஒரு பெரிய போராட்டம், வலி, வேதனை எல்லாம் இருக்கும். ஆனா அதே விஷயத்த நம்ம கொஞ்சம் மேல இருந்து ஒரு பிரம்மாண்ட பார்வையில பார்த்தா என்ன தெரியும்? அந்த கூடு ஒரு உருமாற்றத்துக்கான இடம். அந்த அழுத்தம் தான் அந்த புழுவுக்கு சிறகுகளை கொடுத்து பட்டாம்பூச்சியா பறக்கிறதுக்கு தேவையான பலத்தை கொடுக்குது. சோ அந்த அனுபவம் ஒரு பட்டாம்பூச்சியோட பிறப்பு. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா பார்வை தான் வேற. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நாம துன்பம், கஷ்டம்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம பட்டாம்பூச்சியா பறக்கிறதுக்கு நம்மள தயார்படுத்துற ஒரு பயிற்சி தான். அதனால தான் அந்த பேரறிவு நம்ம போராட்டத்துல தலையிடாம வேடிக்கை பார்க்குது. ஏன்னா இந்த பயிற்சி நமக்கு எவ்வளவு முக்கியம்னு அதுக்கு தெரியும். இது நம்மள பலவீனப்படுத்தல, பலப்படுத்திட்டு இருக்கு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு பிரபஞ்ச பயணம்தான். அது எப்படின்னு பாருங்க. நம்ம இப்போ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம எல்லாரும் பூமிங்கிற ஒரு பெரிய விண்கலத்துல இருக்கோம். இந்த விண்கலம் 1 மணி நேரத்துக்கு சுமார் 67,000 மைல் வேகத்துல பிரபஞ்சத்துல பறந்துகிட்டு இருக்கு. நம்ப முடியல இல்லையா?
நாம நிக்கல, நாம ஒரு ஹை ஸ்பீட் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்ச விமான பயணத்தோட பாகங்கள் என்னென்ன? இந்த ஃப்ளைட் தான் நம்ம பூமி. இதோட பைலட் யாருன்னா அந்த பேரறிவு. சரி, நம்மளோட சீட்டு அது பிசினஸ் கிளாஸா இருக்கலாம், இல்ல எக்கனாமி கிளாஸா கூட இருக்கலாம். அது நம்மளோட கர்ம நிலைகளை பொறுத்தது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சீட்ல உட்கார்ந்திருக்க பயணி யாரு? அதுதான் நீங்க. உங்களோட உண்மையான சுயம், உங்க ஆத்மா. அடிக்கடி ஃப்ளைட்ல போறவங்களுக்கு தெரியும், சீட் முக்கியம் இல்ல. அது பிசினஸா இருந்தாலும் சரி, எக்கனாமியா இருந்தாலும் சரி, அந்த பயண அனுபவத்துல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. முக்திங்கிறது எக்கனாமி சீட்ல இருந்து பிசினஸ் கிளாஸுக்கு மாறுறது இல்ல. எந்த சீட்ல இருந்தாலும் உள்ளே இருக்கிற பயணி நான் தான். அந்த பயணத்தை ரசிக்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, இந்த ஃப்ளைட்டை எப்படி என்ஜாய் பண்றது? முதல்ல உங்க கர்ம மூட்டைய செக்இன் லக்கேஜ்ல போட்டாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அதை தோல்ல சுமக்காதீங்க. அப்புறம் ஃப்ளைட்ல சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி உங்க புலன்கள் மூலமா கிடைக்கிற அனுபவங்களை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு உதவி பண்றவங்கள அந்த விமான பணிப்பெண்ணோட அன்பா நினைச்சு பாராட்டுங்க. கடைசியா ஃப்ளைட்ல ஒரு நல்ல படம் போட்டா எப்படி அதுல முழுகி போவோமோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கை கதைங்கிற படத்துல உங்களை முழுசா ஈடுபடுத்திக்கோங்க. அப்போ விடுதலை, அதாவது முக்தினா என்ன? அது இந்த ஃப்ளைட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதில்ல. அட, இந்த ஃப்ளைட்டில் நான் மாட்டிக்கல, இந்த டிக்கெட்டை நானே விரும்பி தான் புக் பண்ணேன்னு உணர்றது தான் உண்மையான விடுதலை. இது உங்க வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பேத்துக்கிறது. உங்க விமான பயணம் இப்போ இந்த நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஊழியரா இருந்து கவலை மூட்டையை சுமக்க போறீங்களா, இல்ல பயணியா மாறி ஜன்னல் வழியா இந்த பிரபஞ்ச அழக ரசிக்க போறீங்களா? இன்னைக்கு இந்த பயணத்துல எதை என்ஜாய் பண்ண போறீங்க? முடிவு உங்க கையில தான் இருக்கு.